ஹாய் எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். இது உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸு. இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன, பைத்தானா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோடிங் ரைட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்னன்னு பார்க்கலாம். பைத்தான்னா ஒரு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கப்பா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, பைத்தான் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் எ ஹை லெவல் இன்டர்பிரிட்டர் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரிட்டர்னால் அது லைன் பை லைனாக செக் பண்ணும் அப்படின்வாங்க. இன்ட்ராக்டிவ் போனால் ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகும்னுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றது தான். பைத்தானுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் எ ஹை லெவல் இன்டர்பிரிட்டர் அண்ட் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு வாங்க. இதுக்காக அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஹைலி ரீடபிள் இருக்கும், பிகினர் லாங்குவேஜ். யார் வேணால் 12th படிக்கிறவங்க கூட உங்களால் பைத்தான் லாங்குவேஜ் கோடிங் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 3 தான் பைத்தானுக்கான டெஃபினிஷன். பைத்தான்னு கேட்டாலே ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லணும், இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு சொல்லணும், இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடிலாம் என்ன ஏன் இது இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கோடை ரைட் பண்ணிட்டா உடனே கம்பைல் பண்ணி உனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். கம்பைல் பண்ணும்போது இப்போ ஜாவாலலாம் எப்படி இருக்குன்னா, சோர்ஸ் கோடு இருக்கும். இந்த சோர்ஸ் கோடை நீ என்னவா கன்வெர்ட் பண்ணணும், கிளாஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணணும். கிளாஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, கம்பைல் பண்ணுவீங்க. கம்பைல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கோடை டைப் பண்ணுறீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் ரீடபிள் கோடை டைப் பண்ணிங்கன்னா .py சேவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரன் பண்ணலாம். டேரெக்டாக கம்பைல் பண்ணலாம். இதுக்கு வந்து எதுவுமே வந்து லைன் பை லைனாக நீங்கள் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு இல்லை. இது வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்போது லைன் பை லைனாக உங்களுக்கு கோடிங் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ், இன்டராக்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. 2 லைனை நல்லா புரிஞ்சுக்கணும். பைத்தான் இஸ் எ ஹை லெவல் அண்ட் இன்டர்பிரிட்டர் அண்ட் இன்டராக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பைத்தான் பார்க்குறோம். இந்த பைத்தானை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? பைத்தானோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். பைத்தானை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, கைடோ வேன் ரோசம் என்றவங்க. கைடோ வேன் ரோசம் என்றவங்க எந்த இயர் கண்டுபிடிச்சாங்கன்னா 1991 கண்டுபிடிச்சாங்க. இவர் எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி பைத்தானை நமக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பைத்தான் வந்து C++ அல்காரிதம் 68லேருந்து ஒரு டெரைவ் பண்ண ஒரு லாங்குவேஜ். இது எல்லாமே இன்ட்ரோ தான், இன்னும் நம்ம கோடிங் பார்த்து பார்க்கல. பைத்தான்னா என்ன, பைத்தானை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க, எந்த இன்ஸ்டிடியூட் கண்டுபிடிச்சாங்கன்னா பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து பைத்தானோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்ட்ராக்டிவ் மோட், இது முக்கியமான பாயிண்ட்டு. இதில் பைத்தானில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் தான் எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பிபிடியில் எல்லாமே ஷேர் ஆகிருக்கும். சரியா? பைத்தானோட இன்ட்ரோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பைத்தான்னா என்ன, பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ட்ராக்டிவ் மோடுனா என்ன அப்படின்றது புரிஞ்சுதா? அப்புறம் யார் கண்டுபிடிச்சாங்க, இது ஃபஸ்ட்டு பேப்பரில் அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் பார்த்தாச்சு. பைத்தானை யார் டெவலப் பண்ணாங்க, யார் எந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர். பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கேன். இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டருக்குள்ளே 2 இருக்குப்பா. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இது ரெண்டுத்தையும் நான் முக்கியமான பாயிண்ட்டு, இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனுமே டைப் பண்ணி முடிச்சுட்டு உடனே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது இன்ட்ராக்டிவ் மோட். ஃபுல் கண்டென்ட்டுமே ப்ரோக்ராம் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு உனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் டைப் பண்ணி முடிச்சதும் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கொடுத்துச்சுன்னா அது இன்ட்ராக்டிவ் மோட். ஃபுல் ப்ரோக்ராமுமே எக்ஸிக்யூட் ஆகி உனக்கு அவுட்புட் கொடுத்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் நான் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். இன்ட்ராக்டிவ் மோடில் பிரிண்ட் சொல்லிட்டு ஹலோ பைத்தான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று நல்லா கவனி, ஸ்டிங்காக கொடுக்கும்போது, ஸ்டிங்னா நம்ம எடுத்துக்கிற ஒரு லெட்டர்ஸ், ஸ்டிங்காக கொடுக்கும்போது யூ ஹாவ் டு மென்ஷன் சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ். ஓகேவா? 3 கோட்ஸ்குள்ளே தான் உன்னோட கண்டென்ட்டை கொடுக்கணும். இஃப் சப்போஸ் நீ கொடுக்கறது இன்டீஜராக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண தேவையில்ல, எந்த ஒரு கொட்டேஷன்ஸும் கொடுக்க தேவையில்ல, நம்பர்ஸ் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், பிரிண்ட் ஹலோ பைத்தான் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் டைப் பண்ணி முடிச்சதும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது இன்ட்ராக்டிவ் மோட். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், ஹலோ
பைத்தான் வரும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இப்போ நான் இந்த கோடிங் அடிச்சிட்டேன். கோடிங்கே இதுதான். பிரிண்ட் இங்கே ஸ்ட்ரிங்குன்றது ஐ மீன் இங்கே இன்டீஜர்ன்றதுனால நான் கொட்டேஷன் கொடுக்குறேன்னா கொடுக்கல. இதே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோர்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோர்ஸ் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோர்ஸ் கொடுக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 4 5s are 20, 20 + 3 23. புரியுதா? இன்ட்ராக்டிவ் மோடுனா ஒரு லைன் அடித்து முடிச்சுட்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது இன்ட்ராக்டிவ் மோட். ஸ்கிரிப்ட் மோடுனா என்டையர் ஸ்கிரிப்டையுமே நீ எக்ஸிக்யூட் ஆக்கி ஐ மீன் என்டையர் ஸ்கிரிப்ட்டுமே முடித்த பிறகு தான் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் நான் 2 லைன் எடுத்துக்கிறேன். பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோ பைத்தான் சொல்லிட்டு உடனே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது இன்ட்ராக்டிவாக நான் ஃபுல்லாக கோடிங் எல்லாம் அடித்து முடிக்கிட்டோம். அடித்து முடிச்ச உடனே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதில் ஹலோ பைத்தான் எடுத்துருக்கேன், ஐ லவ் ஐடிஎஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக எடுத்துருக்கேன். அடுத்து நான் பிரிண்ட்டுக்குள்ளே 1 2 3 4ன்னு கொடுத்தா எனக்கு என்னமே பண்ணிட்டாங்க, அது 3மே பிரிண்ட் ஆகும். ஹலோ பைத்தான், ஐ லவ் ஐடிஎஸ் 1 2 3 4 இது 3மே பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோடில் என்ன பண்ணோம்? சிங்கிள் லைனாக தான் பிரிண்ட் ஆகும். ஸ்கிரிப்ட் மோடில் என்டையர் ஸ்கிரிப்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரிண்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கிரிப்ட் மோடுன்னுவாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான டாபிக். இது நான் பைத்தான் நீ சப்ஜெக்ட் படிக்கல இருந்தாலும் லேர்ன் பண்ணும்போது உனக்கு டோக்கன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த டோக்கனுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேட்டர்ஸ். இது 5மே உனக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் தான் உனக்கு கோடிங் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைத்தானில் கீவேர்ட்ஸில் ரிசர்வ்டு கீவேர்டுன்னு சொல்லிட்டு 31 கீவேர்ட்ஸ் இருக்குமா? என்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னா 31 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 31 கீவேர்ட்ஸும் ஆல்ரெடி ரிசர்வ்டு, அதாவது ஏற்கனவே இருக்கிறதா. நீ எதுவுமே புதுசாக கீவேர்டுன்னு கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த 31 கீவேர்டு எங்கே வேணால் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபையர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா உன்னுடைய ப்ரோக்ராமில் என்ன வேரியபிள் இருக்குது, என்ன கிளாஸ் இருக்குது, என்ன மாடியூல் யூஸ் பண்ணுற, என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற, என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? நம்ம ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே ஒரு ஐடென்டிஃபையர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம். தட் மீன் பி கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர். ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் வித் எ லெட்டர். தட் மீன்ஸ் A to Z இருக்கலாம், இல்லை A to கேபிட்டல் கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் வித் அண்டர்ஸ்கோர்லேயும் ஐடென்டிஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபையர் டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பஞ்சுவேட்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? பஞ்சுவேட்டர்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபையர் சொல்கிறீங்களா மேம், அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா மை வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட்டு கூட சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பை ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் நடுவில் கூட வரலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் கூட வரலாம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நான் இங்கே கீழே இருக்கிறது நிறைய ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கோமா. இந்த நிறைய ஐடென்டிஃபையரில் என்னென்ன ஐடென்டிஃபையர் வேலிடு எது இன்வேலிடுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது வேலிடு. ஏன்னா இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்? கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வேலிடா அன்வேலிடா? அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வேலிடு. அஃபாஸ்டஃபியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வேலிடா? வேலிட் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இங்கே வரக்கூடாது. இது வேலிடா? இது வேலிடு கிடையாது. இது வேலிடா? ஸ்பெஷல் கேரக்டர் ஐடென்டிஃபையில் இருக்கவே கூடாது. இது வேலிடா? வேலிடு. ஏன் வேலிடு? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டரில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐடென்டிஃபையர் இங்கே எழுதி போட்டிருக்கேன். இதில் எது வேலிடு எது அன்வேலிடுன்னு சொல்லிட்டு நீ கிளாஸ் ஒர்க்கில் எழுதுறேன். ஐ மீன் பைத்தான் கிளாஸ் நோட் போட்டிருக்க பார்த்தியா, அதில் எழுதுறேன். ஐடென்டிஃபையர் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஸ்டார்டிங் வித் அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ், அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம், டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபையருக்குள்ளே இருக்கவே கூடாது. இந்த 3-4 கண்டிஷன் வச்சு தான் உன்னோட ஐடென்டிஃபையரை நீ கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோ இல்லை சம் ஃபிக்ஸ்டு வேல்யூவோ பார்த்தா லிட்ரல்ஸ் சொல்லுவாங்க. இந்த லிட்ரல்ஸில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிங்கை நீ ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? சிங்கிள் கோர்ஸ், டபுள் கோர்ஸ், ட்ரிபிள் கோர்ஸ்க்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே திவ்யான்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன எடுத்துருக்கேன்? டபுள் கோர்ஸ் கொடுக்குறேன். இதே நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே சிங்கிள் கோர்ஸ் வச்சு கூட திவ்யான்னு எழுதிக்கலாம். சிங்கிள் கோர்ஸ் வச்சு கூட திவ்யான்னு எழுதலாம். 3 கொட்டேஷன்ஸ் வச்சு பண்ணால் அது பேர் என்னென்னா அவன் ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன லிட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா கேரக்டர்
கேரக்டர் ஸ்ட்ரிங்னா ஒரு ஃபுல் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் சொல்லுவாங்க. கேரக்டர் லிட்டரல்ஸ்னால் ஒரு சிங்கிள் கேரக்டர் சம்திங் ஏ பி சின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரல்ஸ் எடுத்துக்கும். இந்த சைடு நீ கொடுக்குறது எல்லாமே என்னது ஐடென்டிஃபையர். நான் இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுக்குறது எல்லாமே ஐடென்டிஃபை. இதுவும் வேலிட் இதுவும் வேலிட். இப்போ அடுத்த லிட்டரல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நியூமரிக் லிட்டரல்ஸ். இந்த நியூமரிக் லிட்டரல்ஸில் 3 டைப்ஸ் இருக்குமா. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தா இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். ஓகேவா. இந்த இன்டிஜர் லிட்டரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இன்டிஜர் நியூமரிக் லிட்டரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவும் எடுத்துக்கும் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கும். அதாவது தட் மீன்ஸ் a = 1 எடுத்துக்கும், b = -1 அக்செப்ட் பண்ணிக்கும். இதே ஃப்ளோட்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஃப்ளோட்னா என்னமா பாயிண்டிங் வேரியபிள் வச்சு வரும். இப்போ நான் a = 1.5 எடுத்துக்கிறேன், b = -1.4. நெகட்டிவும் எடுத்துக்கும் பாசிட்டிவ் எடுத்துக்கும். இந்த மாதிரி லிட்டரல்ஸ் எல்லாமே என்னது நியூமரிக் லிட்டரல்ஸ். காம்ப்ளெக்ஸ் லிட்டரல்ஸ் அப்படின்னா இது வந்து என்னவா இருக்குன்னா இதில் ரியல் பார்ட்டும் இருக்கும் இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். அதாவது a + biன்னு சொல்லி நீங்கள் மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. a + biன்னு இருக்கும். ஏன்றது ரியல் பார்ட், biன்றது இமேஜினரி பார்ட். புரியுதா. நியூமரிக் லிட்டரல்ஸில் இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். அடுத்த லிட்டரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் லிட்டரல். பூலியன் லிட்டரலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் இருக்கும். ட்ரூவாக இருந்தால் இட் மே பி ரெப்ரசன்ட் பை 0, ஃபால்ஸாக இருந்தால் இட் மே பி ரெப்ரசன்ட் பை 1. ஸ்பெஷல் லிட்டரல்ஸ்னு சொல்லிட்டு நன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட், அதாவது வேரியபிள் ஈக்குவல்ட்டு நன்னு கொடுத்துட்டா உனக்கு எந்த வேல்யூமே இல்லை அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லிட்டரல்ஸ். மொத்தம் 5 லிட்டரல் இருக்குது. ஸ்ட்ரிங் லிட்டரல், கேரக்டர் லிட்டரல், நியூமரிக் லிட்டரல், பூலியன் லிட்டரல் அண்ட் ஸ்பெஷல் லிட்டரல். ஸ்ட்ரிங்னா ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்ட்ரிங் லிட்டரல். கேரக்டர்னா ஒரு சிங்கிள் கேரக்டர். நியூமரிக் லிட்டரல்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இன்டிஜர்னா போத் பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர். ஃப்ளோட்னா அதேமாரி தான், பாயிண்டில் வைக்கிற வேரியபிள் எல்லாம் ஃப்ளோட்டில் வரும். காம்ப்ளெக்ஸ்னால் இமேஜினரி பார்ட்டோட வரும். அடுத்து பூலியன் லிட்டரல். பூலியன் லிட்டரல் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ட்ரூ ரெப்ரசன்ட் பை 0, ஃபால்ஸ் ரெப்ரசன்ட் பை 1. ஸ்பெஷல் லிட்டரல்ஸ்னால் எதுவுமே இருக்காது. ஐ மீன் நன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணால் அது பேர் என்னன்னு சொல்லிங்கன்னா ஸ்பெஷல் லிட்டரல்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் டேட்டா டைப். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே எல்லா டேட்டா டைப்ஸும் 1 by 1 உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீ கான்செப்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உனக்கு பைத்தான் டேட்டா டைப் வரும். இந்த வீடியோவில் பைத்தான்னா என்ன, பைத்தானை யார் டெவலப் பண்ணது, பைத்தான் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அப்புறம் என்ன பார்த்தோம் கீவேர்ட்ஸ்னால் என்ன, டோக்கன்ஸ் பற்றி பார்த்தோம். கீவேர்ட்ஸ் என்னன்னா ஐடென்டிஃபை என்ன லிட்டரல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு இந்த வீடியோவை பேஸ் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் வந்து லிங்க்கு வரும். அந்த லிங்க் எல்லாருமே ஃபில் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. மொத்தம் ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கு ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆன்சர் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து உனக்கு நான் எடுக்கிறேன்றதுனால ஃப்ரீ ஆஃப் கோர்ஸ். இதே அவங்க கம்பெனிக்காரங்க எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை பார்த்துக்கணும். கொஷின்ஸ் அவங்க அனுப்புவாங்க. நான் இப்போ இது வரைக்கும் டோக்கன்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டோக்கன்ஸ் வரைக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் டாபிக் வரும். ஐ மீன் ஈவினிங் 7 உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் ஃபில் பண்ணி எல்லோரும் அந்த அசைன்மெண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா. பாய்.